நான் நிவேதன், இது என்னோட colleague வருண். நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்ட்ரென்த் சிஸ்டம்ங்கிற ஜிம்மில் கோச்சஸாக இருக்கோம். ஜிம்மை பார்க்கணும்னு நினச்சிங்கனாலோ இல்லை ஃபிட்னஸ் டிப்ஸ் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் @strength_system அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இல்லைனா ஃபேஸ்புக் இல்லை கூகுளில் ஸ்ட்ரென்த் சிஸ்டம் சென்னைன்னு சர்ச் பண்ணாலும் யூ கேன் ஃபைண்ட் us. இன்னைக்கு we are going to look at the importance of a good warm-up and ஒரு நல்ல வார்ம்-அப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன் நான் வார்ம்-அப் பண்ணணும்? எனக்கு டைம் அவ்வளோ இல்லை, நான் நேராக ஜிம்முக்கு போய் நேராக என்னோடய ஒர்க் அவுட்டோ எக்ஸசைஸோ பண்ண ஆரம்பிக்கலாமே. ஸோ இன்றைக்கி நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் நம்ம ஒர்க் என்வாயன்மெண்ட்னால we spend too much time in one position, like either sitting இல்லைனா நின்றுட்டே இருக்கோம் நாள் பூரா. இதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஹிப் மசில்ஸ் பர்டிகுலராக நம்ம மோஸ்ட் ஆஃப் us sit at our jobs. அதனால இந்த ஹிப் ஃப்ளெக்ஸர் அப்படிங்கிற மசில் which basically does this motion and our shoulder musculature எல்லாம் நிறையா which basically because we sit in front of a computer இந்த ரவுண்டட் பொசிஷன்லேயே நம்ம இருக்கோம் நாள் பூரா. நான் இதே மாதிரி பொசிஷனில் இருந்துட்டு போய் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா பிகாஸ் என்னோடய ஜாயின்ஸ் எல்லாம் ஒரு ஐடியல் பொசிஷனில் இல்லாததுனால தப்பான மசில் எல்லாம் காம்பன்சேட் பண்ணும் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ. இதனால் ஒன்று என்னால் சேஃபாக எக்ஸசைஸ் பண்ண முடியாது, இன்ஜுரி ரிஸ்க் நிறையா வரும், இன்னொன்று எக்ஸசைசஸ் எஃபெக்டிவாகவும் இருக்காது. ஸோ இதனால் நான் போடுற ஹார்ட் ஒர்க் ஜிம்மில் அதோட பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்காது. இந்த ரீசன்ஸ்னால ஒரு நல்ல வார்ம்-அப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு 7 இம்பார்ட்டன்ட் பேசிக் வார்ம்-அப் எக்ஸசைசஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வார்ம்-அப் எக்ஸசைஸ் இஸ் தி 90-90 ப்ரீதிங். என்னோட காலீக் வருண் இதை டெமோ பண்ண போகிறாரு. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கீழே தரையில் முதுகில் படுத்துட்டு கால் ஐதர் செவுத்தில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா சோஃபா பெட் ஏதாவது இருந்ததுன்னா அது மேலே வச்சுக்கலாம். இங்கேருந்து இப்போது இம்பார்ட்டன்ட் பொசிஷன் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா 90 டிகிரி ஆங்கிள் நீஸ்லேயும் ஹிப்ஸ்லேயும் இருக்கணும் இந்த பொசிஷன். இந்த எக்ஸசைஸ்க்கு செட்டப் பண்ணுறப்போ இந்த பொசிஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் எக்ஸசைஸ் டு பி எஃபெக்டிவ். இங்கேருந்து வருண் இப்போ அவரோட கை எடுத்து ஸ்டொமக்கில் வச்சுக்க போகிறாரு. இது எதனால அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பேசிக்கலாக இஸ் அ ப்ரீதிங் எக்ஸசைஸ். ஸோ ஹி இஸ் கோயிங் டு இன்ஹேல் த்ரூ ஹிஸ் நோஸ் அண்ட் எக்ஸேல் த்ரூ ஹிஸ் மவுத். இது பண்ணுறப்போ ஏர் வந்து ஸ்டொமக்லேருந்து கீழேந்து ஃபில் ஆகணும், நேராக செஸ்ட்டுக்குள்ளே ஃபில் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு ஃபீட்பேக்காக அவர் கையை ஸ்டொமக்கில் வச்சுருக்கார். இந்த எக்ஸசைஸ் ஒரு 8 to 10 breaths அட் த ஸ்டார்டிங் ஆஃப் யுவர் வார்ம் அப் பண்ணால் இட் வில் பி வெரி எஃபெக்டிவ். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி பேசணும் இல்லையா, லைக் பாஸ்டர் ஐதர் ஷோல்டர்ஸ் இப்படி ரவுண்டடாக இல்லை பேக் ஆர்ச்டாக இருக்க சான்ஸ் இருக்குது நம்ம வந்து உட்காந்துட்டே இருக்கிறதுனால அப்படின்னு. அதுலேருந்து ஒரு மோர் நியூட்ரல் பாஸ்டர் கொண்டு வரதுக்காக இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம். நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது வார்ம் அப் எக்ஸசைஸ் இஸ் த ஷின் பாக்ஸ். என்னோட காலீக் வருண் இதை டெமோ பண்ண போகிறாரு. ஸோ வருண் உட்காந்துருக்கிற மாதிரி அதே பொசிஷன், நீஸ் ரெண்டும் 90 டிகிரிஸில் தரையில் வச்சுட்டு கை ரெண்டையும் உங்கள் முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இங்கேருந்து அவரோட கால் ரெண்டையும் அதே பொசிஷனில் வச்சுட்டு நீஸ் மட்டும் தரையிலேருந்து எடுத்து அடுத்த சைடுக்கு கொண்டு போகிறார். ஸோ இந்த எக்ஸசைஸ் எதனால் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மூமெண்ட்டே இல்லாததுனால நாள் பூரா ரொம்ப ஸ்டிஃபாக டைட்டாக ஆகிடும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ரெண்டு சைடும் ரொட்டேஷனல் மூமெண்ட்ஸ் அண்ட் அப் டவுன் மூமெண்ட்ஸில் இது இட் வில் ஓப்பன் அப் யுவர் ஹிப்ஸ். நவ் இந்த எக்ஸசைஸை ஒரு 6 to 8 times ஈச் சைட் வார்ம் அப்பில் பண்ணால் இட் வில் பி மோர் தேன் எனஃப். நம்ம பார்க்க போகிற அடுத்த வார்ம் அப் எக்ஸசைஸ் இஸ் த கேட் கேமல். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வருண் வந்து ஆல் ஃபோர்ஸ் பொசிஷனில் வந்துட்டு அவரோட கை ரெண்டையும் ஷோல்டருக்கு அடியிலையும் முட்டி ரெண்டையும் ஹிப்ஸுக்கு அடியிலையும் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இங்கேருந்து he is going to try and round his back and look between his legs. Now from here அவர் திருப்பி பேக்கை ஆர்ச் பண்ணிவிட்டு மேலே சீலிங்கை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ண போகிறாரு. இந்த எக்ஸசைஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பைன் அகெயின் ஒரே பொசிஷன்லேயே மாட்டிகிட்டு இருக்கிறதுனால நாள் பூரா அது கொஞ்சம் மூவ்மெண்ட் அதில் க்ரியேட் பண்ணுறதுக்கு டு see how it is feeling, ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இட்ஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இந்த எக்ஸசைஸும் ஏதோ ஒரு 6 to 8 times பண்ணால் இட் வில் பி குட். அண்ட் லெட்ஸ் லுக் அட் த ஃபோர்த் வார்ம் அப் எக்ஸசைஸ். நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் வார்ம் அப் எக்ஸசைஸ் இஸ் தி யோகா பிளெக்ஸ். நவ் இந்த எக்ஸசைஸ் எதனால பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முன்னாடி பேசணும் எப்படி ஷோல்டர் ரவுண்டட் பொசிஷன் அண்ட் ஹிப்பில் பர்டிகுலராக இந்த ஹிப் ஃப்ளெக்ஸருங்கிற மசில் ரொம்ப டைட் ஆகும் நம்ம எல்லாருக்கும் உட்காந்துட்டே இருக்கிறதுனால அப்படின்னு. இந்த ஒரு எக்ஸசைஸ் வில் ஹெல்ப் அஸ் ஸ்ட்ரெச் த ஹிப் ஃப்ளெக்ஸர் அண்ட் ஆல்சோ டு கைண்ட் ஆஃப் ஓப்பன் அப் அவர் அப்பர் பேக் பொசிஷன். ஸோ இந்த ஷோல்டர் பொசிஷன் இந்த ஸ்டக் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் ரேஞ்ச் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் ஷோல்டரில் மொபிலிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to start with one leg in front of us and the opposite side knee தரையில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒரு கை எடுத்து தலைக்கு மேலே கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்கிள் பண்ணி அண்ட் பண்ணுறப்போ அந்த ஃபிங்கர் டிப்பை பார்த்துட்டே இருக்க போகிறோம். நவ் இந்த எக்ஸசைஸும் about 6 to 8 times on each side as part of your warm up will be good enough. நம்ம பார்க்க போகிற அடுத்த வார்ம் அப் எக்ஸசைஸ் குக் ஹிப் லிஃப்ட். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முதுகில் படுத்துட்டு
ஒரு கால் முட்டி மடக்கி மேலே தரையிலேருந்து மேலே தூக்க போகிறீங்க. இப்போது இந்த முட்டியில் 2 கையும் வச்சு பிடிச்சிட்டு இங்கேருந்து உங்கள் ஆப்போசிட் லெக் தரையில் இருக்கிற காலோட ஹீலை தரைக்குள்ளே புஷ் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு ஹிப்ஸ் மேலே தூக்க போகிறீங்க. மேலே தூக்கிட்டு திங்க் அபவுட் ஸ்குவீசிங் யோர் க்ளூட், யோர் பட் மசில்ஸ். நவ் இது இந்த எக்ஸசைஸ் பட் மசிலை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. இது எதனால அப்படின்னா அகெயின் கம்மிங் பேக் டு த சேம் திங், உட்காந்துட்டே இருக்கிறதுனால நம்மளோட ஹிப்ஸ் இப்படி மடங்கியே ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்மளோட பட் மசில் விச் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மசில்ஸ் இன் ஆர் பாடி அது ஆக்டிவாகவே இருக்காது, எப்பவுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்ட் பொசிஷன்லேயே இருக்கணும். ஆனால் என்ன எக்ஸசைஸ் லோவர் பாடி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதை சேஃபாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு லோவர் பேக் இன்ஜுரிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பட் மசில் ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். Now இந்த ரீசன்னால இது we do this as part of every warm-up. Now இந்த எக்ஸசைஸும் ஒரு 8 times on each side is good enough. நம்ம பார்க்க போகிற 6th exercise is the toe touch squat. Now இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உங்கள் காலை அபவுட் ஷோல்டர் விட்த்தில் வச்சுட்டு ஸ்டாண்டிங் பொசிஷன்லேருந்து கை தைஸில் வச்சுட்டு பொறுமையாக you're going to round your back and reach to your ankle. ankle ரீச் பண்ணதுக்கப்புறமா you're going to drop your hips down. எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக கீழே உட்கார முடியுதோ அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கேருந்து கை ரெண்டையும் திருப்பி தலைக்கு மேலே ஓவர் ஹெட் தூக்கிட்டு அங்கேருந்து you're going to stand back up. Now இந்த எக்ஸசைஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ரெகுலராக பண்ணுற நிறையா மூமெண்ட்ஸ் உட்காந்து எழுந்திருக்கிறது ஆர் பிக்கிங் சம்திங் அப், பெண்டிங் ஓவர், திஸ் கவர்ஸ் ஆல் ஆஃப் தோஸ் மூமெண்ட்ஸ். ஸோ டு see if ஜாயின்ட்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ, ஏதாவது பெயின் ஏதாவது நிகழ் இருக்கா அதெல்லாம் பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மூவ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இந்த மூவ் ஒரு 4 to 5 reps at the end of your warm-up பண்ணால் it will be very useful. நம்ம பார்க்க போகிற கடைசி warm-up exercise is the crawl. Now இந்த crawl exercise பண்ணுறதுக்கு you are going to get in position by getting on all fours and அங்கேருந்து உங்கள் பாம் ரெண்டும் ஷோல்டர் கடியில் அண்ட் நீஸ் ரெண்டும் ஹிப்ஸ் கடியில். இங்கேருந்து நீஸை ஒரு 2 inches தரையிலேருந்து மேலே எடுத்துட்டு now you are going to take short steps. இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறப்போ if you move your right arm, your left leg should move along with it. இந்த மாதிரி you are going to do about 8 to 10 steps forward, அதே மாதிரி 8 to 10 steps backward. Now இந்த எக்ஸசைஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்குவாட் தவிர இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா வார்ம் அப் எக்ஸசைஸையுமே அட்ரஸஸ் ஒரு ஜாயிண்ட்டில் இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரி அதையெல்லாம் எப்படி கொஞ்சம் டென்ஷன் ஈஸ் பண்ணி நல்லா மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குற மாதிரி. ஸோ இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கப்புறம் டு கனெக்ட் அப்பர் பாடி ஷோல்டர்ஸ் டு யோர் ஹிப்ஸ் அண்ட் யோர் லோவர் பாடி ஜாயிண்ட்ஸ் த்ரூ யோர் கோர், அந்த கனெக்ட் ஒழுங்காக இருக்கா அந்த கனெக்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த க்ரால் எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம வார்ம் அப் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். நாளைக்கு எக்யூப்மெண்ட் எதுவும் இல்லாமல் வெறும் பாடி வெயிட் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு அப்பர் பாடி ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். Until then, this is Nivedan and this is Varun. We'll see you tomorrow.